ஹால், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சாட்டர்டே ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? நாங்கள் எனக்கு காலேஜ் இருக்குது. காலேஜ் தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். இந்த ஒயிட் டிஷர்ட்டை தான் ப்ளூ ஜீனோட பேர் பண்ண போகிறோம். நாங்கள் கிளம்ப ஆரம்பிக்கலாமா? எனக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் அந்த 2 சைடு ஹேர் எடுத்து விட்டு பழகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து விட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஜஸ்ட்டு போன்டெயில் மட்டும்தான். போன்டெயில் போட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி 12 வரையும் தான் காலேஜ் இருக்குது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு மால் போகலான்னு பிளானில் இருக்கோம். வாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது மாய்ஸ்சரைசர் போட்டு வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் காயிட்டும். நம்ம அதுக்கப்புறமா பவுடர் போட்டு செட் பண்ணலாம். இதுதான் நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போது ஐலைனர் வச்சுருவோம். எனக்கு ஃபோனை பார்த்தா ஐலைனர் இருக்க வரல. ஸோ நான் போயிட்டு கண்ணாடி பார்த்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பொட்டை வச்சுட்டு, பொட்டு கூட வச்சு மதிக்க மாட்டேங்குது, பிக்ஸாக வரல. ஸோ பொட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காஜல் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். முக்கியமான லிப்ஸ்டிக்கை போட்டுருவோம். நான் லிப்ஸ்டிக் அவ்வளோ போட மாட்டேன், அதனால கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் அந்த மேலே ஐஷேடோ, நான் லிப்ஸ்டிக் லிப்ஸ்க்கு போடுறேனோ இல்லையோ மேலே ஐஷேடோ போட்டுருவேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு. ஸோ அப்புறம் ஆக்சசரிஸ் போட்டு இந்த லுக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு குட்டி செயினும் இயரிங்ஸும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த இயரிங் கலராக இருக்குது. ஸோ இந்த இயரிங் தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் காமிக்கிறேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இதான் எனக்கான ஃபைனல் லுக். நான் கீழே போய் ஃபுல்லாக மிரரில் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தால் கிளாஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தான் மதியம் மால் போகிற பிளான்ஸில் அதை கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. லிட்டில் மவுண்ட் மெட்ரோவில் தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹேரோ போக போகிறோம். ஸோ மெட்ரோவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. ட்ரெயின் வர ஒரு 7 மினிட்ஸ் ஆகணுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு கிளம்பலாம். பொறுமே ஏரோப்ளேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரில. வந்து இறங்கியாச்சு. ஸோ அந்த மால்குள்ளே தான் நம்ம போகிறோம். அங்கே உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணலாம். உள்ளே வந்தாச்சு. எத்தனை தடவை மாலுக்கு வந்தாலும் எத்தனை தடவைலாம் இல்லைங்க, ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி தான் போயிருப்பேன். அப்போயும் சும்மா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்க முடியாது, எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்படியே சும்மா சுற்றிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி KFC இருந்துச்சு, சரி அதையும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போய் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.
காலேஜுக்கே வந்தாச்சு. எங்கள் காலேஜ் பார்த்திங்கன்னா இதான் எங்கள் காலேஜ். ஹாஸ்டலில் தான் இருக்கேன்னு சொன்னல. ஸோ காலேஜ்லேருந்து போயிட்டு திரும்ப காலேஜ்க்கே திரும்ப வந்தாச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, பயந்துடாதீங்க. A few minutes later. மெயின் கேட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹாஸ்டல் வந்துடும். அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நடந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.